Hi everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Yes. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு எல்லா எக்ஸசைஸும் முடிச்சாச்சு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டேவே நம்ம செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னதான் செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணாலும் we need 1 point. ஸோ 1 marks நம்ம தரவு பண்ணணும். ஏன்னா இந்த வருஷமும் சரி எந்த வருஷமும் சரி சென்டம் மிஸ் ஆகிறதுக்கு காரணமே இந்த 1 marks தான். ஸோ இந்த 1 marks தரவு பண்ண வேண்டியது நம்ம கடமை தானே? எஸ் ஆர் நோ? ஆமா. ஓகே. ஸோ பசங்களா we have a facilitation program. பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சரி 12th ஸ்டாண்டர்ட் சரி நம்மளோட வேதாந்தோட பெய்ட் கிளாஸ் செக்ஷன்ஸ் ஆர் யூடியூப் செக்ஷன்ஸ்ல இருந்து நிறைய பேர் சூப்பர் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்கள செலிப்ரேட் பண்ற விதமா இப்படி ஒரு ஃபெசிலிட்டேஷன் ஈவெண்ட் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது என்னென்ன எப்பப்பெல்லாம் ஈவெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகர், அதாவது இது வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் நடக்க போகிற ஈவெண்ட் 27th மே வந்து கோயம்புத்தூர்லையும் அண்ட் 29th மே மதுரையிலையும் நடக்க போகுது. இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகலாம் இந்த ஈவெண்ட்டுக்காக. இது நம்மளோட விஎல்சி சென்டர்ல தான் நடக்குது. அப்போ விஎல்சி சென்டர்னா என்னது? ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஸோ வேதாந்தில் ஆஃப்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க இருக்க இடத்துக்கு பேர் தான் விஎல்சி சென்டர். ஸோ இதில் ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ்லேருந்து ஃபவுண்டேஷன் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி மென்டாஸ் அண்ட் கிளாஸ் ரூம் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் இது எல்லாமே நீங்கள் அங்கே போய் நேரில் பார்க்கலாம். இது 8th-லேருந்து 10th வரைக்குமே ஃபவுண்டேஷன் போய்கிட்டு தான் இருக்குது ஜேஇ நீட்டுக்கு. ஸோ நீங்கள் ஜேஇ நீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 11th 12th வந்தால் படிக்கணும்னு அவசியம் இல்லை. 8th-லேருந்தே கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஆர் புக்கை விசிட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆஃப்லைன் சென்டர் போய் நேரில் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இருந்தாலும் விதாவழியாக பேசிக்கலாம். அண்ட் நம்மளோட ஜேஇக்கான ஸ்காலர்ஷிப் ஸோ ப்ராப்பராக இருக்க போகிறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் ஆர் ஃபேமிலியில் ஏதாவது அக்கா அண்ணாங்களாம் வந்துட்டு ஜேஇ படிக்கிறாங்க, நீட் படிக்கிறாங்க, 1 year கேப் எடுத்து படிக்க போகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுங்க. இதுக்கு 40% இப்போ ஸ்காலர்ஷிப் இருக்கு. என்ரோல் பண்ணோம் அப்படின்னா இப்பவே நீங்க பண்ணிக்கலாம். 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ல படிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டை எழுதணும். இந்த டெஸ்ட் ஃப்ரீ தான், நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இந்த டெஸ்ட்டை எழுதி இந்த டெஸ்ட் ஸ்கோருக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவைலபிளா இருக்கும். அதுவும் இன்ஸ்டன்ட் ஸ்காலர்ஷிப். அப்பவே நீங்க சீட் புக் பண்ணி ஸ்காலர்ஷிப்பையும் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எங்கெங்க இருக்கு அப்படின்னா அண்ணா நகர், சென்னை, வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சென்ட்ரல் ஏரியாஸ்ல இருக்கு. சரியா பசங்களா? ஸோ இன்னைக்கு 1.6 எக்ஸசைஸ் புக் பேக் 1 marks எப்படி சால்வ் பண்றது அண்ட் வித் அதோட ஆன்சர்ஸோட பார்க்க போறோம். சரியா பசங்களா? ஆர் யூ ஆல் ரெடி? யா. ஸோ திருப்பி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒரு ரிவைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அண்ட் டோன்ட் வரி. சரிங்களா? இப்போ என்னடா கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா n of a cross b. n of a cross b யோட வேல்யூ 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏல பார்த்தீங்கன்னா 1,2 இருக்கு. அப்போ பில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ n of a cross bனா we have a formula. n of a cross bனா n of a into n of bன்னு தனித்தனியாக ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். ஸோ a cross bல 6 இருக்கு அண்ட் ஏல 2 இருக்கு அப்படின்னா அப்போ இங்க இருக்கவங்க எத்தனை பில எத்தனை பேர் இருந்தால் யூ வில் கெட் 6. அப்போ 2 into யாரை பண்ணால் நம்மளுக்கு 6 கிடைக்கும்? It is 3. So answer என்ன? C option 3 தான் கரெக்டான ஆன்சர். சரியா பசங்களா? இட் இஸ் டோட்டலி ஈஸியான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பாருங்க, ஏ வந்து ஏபிபி அண்ட் 3 பில பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, சில பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. தென் n ஆஃப் ஏ யூனியன் சி, ஏவையும் சியும் யூனியன் பண்ணிட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா, ரைட்? இந்த ஃபார்முலா அதாவது n ஆஃப் A யூனியன் C கார்ட்டீசியன் ப்ராடக்ட் B. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா தனித்தனி n ஆஃப் எடுத்துக்கலாம்ல. எஸ். அப்போ n ஆஃப் A யூனியன் C இன்டூ n ஆஃப் B மட்டும் கண்டுபிடிச்சா போதும். n ஆஃப் A யூனியன் C, ஏல எத்தனை பேர் இருக்கு, சில எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க, ஏல எத்தனை பேர்னா 3 பேர். அவங்க யூனியன்ல அப்போ எத்தனை பேர் இருக்காங்க? வாட் இஸ் இட்? A, B, P போட்டுட்டோம், Q, R, S. ஏன்னா ஒரு டைம் ஒரு எலிமெண்ட் ரிப்பீட் ஆனால் போதும். ஸோ இதில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. ஸோ 6 into பில 2 பேர். ஸோ 6 2s are 12. ஸோ ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன். ஸோ சி ஆப்ஷன் 12 தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். 6 into 2 it is 12. இதுதான் நம்மளோட ப்ராப்பர் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஏல இப்போ நெக்ஸ்ட் சம் போகிறோம். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா 1,2,
பியில் பார்த்தீங்கன்னா 1,2,3,4 இருக்காங்க. அண்ட் சியில் பார்த்தீங்கன்னா 5,6 இருக்காங்க. டியில் 5, 6, 7, 8. தென் ஸ்டேட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகேவா? இதில் நீ பார்த்தே அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டிஃப்ரெண்ட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்காங்க? A cross C இருக்காங்க, B cross D இருக்காங்க. ரைட்டா? வேற யாராவது இருக்காங்களா? இல்லை. ஸோ A cross C இருக்காங்க. A cross C or B cross D. கரெக்டுங்களா? மோஸ்ட்லி இந்த ஒரு கார்ட்டீசியன் பேர் தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இதுல நீங்க செக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொருத்தரோட டோட்டலா இப்போ பார்த்தீங்கன்னா சி இஸ் த சப்செட் ஆஃப் டி. கரெக்டா? டி வந்து 5, 6, 7, 8னா சி 5, 6 தான். ஸோ சி வந்து ஒரு குட்டி செட் ஆஃப் டின்னு சொல்லலாமா? எஸ். அதே மாதிரி ஏ இஸ் அ ஸ்மால் செட் ஆஃப் பின்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? எஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பி கிராஸ் டி கேட்காங்க. பி கிராஸ் டி, சரிங்களா? பிங்கிறது ஃபர்ஸ்ட் செட், டிங்கிறது செகண்ட் செட். ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் சி வில் பி a subset of b cross d ஆன்னு நான் செக் பண்றேன். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. சி இப்போ ஏ வந்து சப்செட் ஆஃப் பினா அண்ட் சி இஸ் a subset of dனா ஏ கிராஸ் சி வில் பி a subset of b cross d ஆ இருப்பான். நிச்சயமா இருப்பான். சரியா? அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ? அப்போ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு ட்ரூவா இருக்கும் பசங்களா? which statement will be true? ஏ ஆப்ஷன். ஏ ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? சரினா பியோட ஒரு குட்டி செட், டியோட ஒரு குட்டி செட். சரியா? இப்போ பி கிராஸ் டில எல்லாரும் இருப்பாங்க. அப்போ அதுல இருக்கிற சின்ன சின்ன செட்ஸ் தான் ஏ கிராஸ் சில இருப்பாங்க. ஸோ இட் இஸ் கரெக்ட். ஓகேவா? அப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் அதை டிஃபைன் பண்ண. ஓகேங்களா? எஸ். ஸோ தேர் ஆர் 1024 ரிலேஷன்ஸ் ஃப்ரம் அ செட் ஏ டு செட் பி. தென் தி நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி. அப்போ பியில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கொஸ்டின் பண்றாங்க. There are 1024 relations from a set A அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இப்போ ஏல எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. ஸோ 5ல இருந்து பிக்கு ஒரு செட் போகுது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி. ரைட். ரிலேஷன். ஸோ நம்பர் ஆஃப் ரிலேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 1024 இருக்கு. சரிங்களா? அண்ட் ரிலேஷன் எங்கிருந்து எங்க போறது? ஏலேருந்து பிக்கு போறவங்க. ரைட்டா? So relation என்னது? relation is a subset of A cross B. அப்படின்னா number of relation யாருக்கு ஈக்குவலா இருக்கும்? 2 raised by n of A cross B. ரைட்டா? ஸோ இதோட ஆன்சர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இட்? இதோட ஆன்சர் என்னது? 2 of n of A cross B equal to 1020. 1024. ரைட்? இது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 raised by 10. இது யாரு? 2 raised to power 10. ஸோ அப்படின்னா n of a cross b. ஸோ n of a cross b ஓட ஆன்சர் தான் 10. ஸோ இதை நீ n of a into n of bன்னு ஸ்பிளிட் அப் பண்ணிக்கலாம். வாட் இஸ் n of a? n of a ல எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. ஸோ இட் இஸ் 5 into n of b equal to 10. சரிங்களா? அப்போ n of b என்னது? 10 divided by 5 which is 2. ரைட்டா? 10 divided by 5 which is 2. அப்போ யாரு கரெக்டான ஆன்சர்? 2 தான் கரெக்டான ஆன்சர். சரியா பசங்களா? ஐ ஹோப் யூ ஆல் டன். கிளியரா புரிஞ்சது இல்லை? எஸ். ஸோ இவ்வளோதான், ப்ராக்டிஸ் பண்ணுறது இவ்வளோதான் இருக்கும். ஸோ த ரேஞ்ச் ஆஃப் தி ரிலேஷன் ஆர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் கமா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸை அவங்களோட ஸ்கொயர் நம்பருக்கு மேப் பண்ணுறாங்க. வேற எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 13. 13 விட லெஸ்ஸாக இருக்க ப்ரைம் நம்பர். அப்போ எக்ஸ்னா என்னென்ன செட்டு வரும்? ஸோ 2 வரலாம், 3 வரும், 5 வரும், 7 வரும், 9 வராது. ஒன்லி 7 and 11 will be coming. ரைட்? இவங்களோட ஸ்கொயர் நம்பர். ஓகேவா? இவங்களோட ஸ்கொயர் நம்பர் அதை மட்டும் பாருங்க. அப்போ இவங்களோட ஸ்கொயர் நம்பர் யாரு? ஸோ தே ஆஸ்கிங் ரேஞ்ச். ரேஞ்ச்னா செகண்ட் செட். செகண்ட் செட்னா என்னது? அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூஸ் என்னென்ன அதுதானே யார் எந்த எக்ஸ் ஸ்கொயர்லாம் மேப்பாக இருக்கோ அதுதான் ரேஞ்ச். இப்போ எந்த எக்ஸ் ஸ்கொயர்ஸ்லாம் மேப் ஆயிருக்கு? இவங்களோட எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் நம்மளுக்கு மேப் ஆயிருக்கு. அப்போ 2 மேப்டு டு 4, 9, 25, 49 and 11 maps to 121. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் எது? 4, 9, 25, 49 and 121. சி ஆப்ஷன். ஸோ சி ஆப்ஷன் தான் அதுக்கான கரெக்ட் ஆன்சர். ரேஞ்ச் கேட்கலாம். டொமைன்னா 2, 3, 5, 7 அவ்வளோதான். ஓகேவா?
ரேஞ்ச்னா யாருக்கு? செகண்ட் செட்டும் அவங்க தான். ஓகே, if the ordered pairs are equal, ordered pair equal, இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஸோ ஆர்டர் பேர்ஸ் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? இவங்க இவங்களுக்கு ஈக்குவல் அண்ட் இவங்க இவங்களுக்கு ஈக்குவல் அர்த்தம். ஸோ a plus 2 is equal to 5. அப்போ ஏவோட வேல்யூ என்னது? 3. ரைட். 4 is equal to 2a plus b. ஏவோட வேல்யூ 3ன்னு தெரியும். ஸோ இது 6 plus b. அப்போ b யோட வேல்யூ என்னவா இருக்கும்? b will be minus 2. b will be minus 2. So 3, minus 2. a, b na 3, minus 2. So what is the option? D option. 3, minus 2 தான் கரெக்டான விஷயம். சரியாடா? Yes. So next sum பாருங்களேன். Let n of a is equal to m, n of b is equal to n. Then the total number of non-empty relations that can be defined from a to b. So a to b குள்ள போற non-empty relations கேக்குறாங்க. That can be defined from a to b. Non-empty relation. சரியா? So number of relationங்கிறது என்னது? 2 raised to power n of a cross b. கரெக்டா? Yes. What is first? இதோட வேல்யூ கண்டுபிடிங்க. இப்போ a ல எத்தனை பேர் இருக்காங்க? n of a cross b. n of a cross b யோட ஆன்சர் என்னது? n of a into n of b. சரிங்களா? n of a na m. So m into n of b na n. So which is m and n. Which is mn. சரியா? n of a cross b is equal to mn. அவ்வளவுதான். ஓகே, and அதே மாதிரி அப்போ ஒரு நம்பர் ஆஃப் ரிலேஷன்றப்போ 2 raised by mn. ரைட்டா? ஆனா நம்பர் ஆஃப் நான் எம்டி ரிலேஷன், இதுல வந்து எம்டி ரிலேஷனும் இருக்கு, இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ நான் எம்டி ரிலேஷன்றப்போ இதுல ஒருத்தரை நீங்க மைனஸ் பண்ணிடணும். ஸோ 2 raised by mnல இருந்து ஒருத்தரை மைனஸ் பண்ணிடுவீங்க. ஸோ 2 raised by mn minus 1 நம்ம பண்ணி ஆகணும். ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் a, 8 and b, 6 represents an identity function. சரியா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னது? அவங்க அவங்களுக்கே மேப் ஆகணும். இட் இஸ் லைக் அ மிரர். ஸோ எக்ஸ்னா எக்ஸுக்கே மேப் ஆகணும், ஒய்னா ஒய்க்கே மேப் ஆகணும். ரைட்டா? ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ் கமா ஒய்னா என்ன அர்த்தம்? ஸோ எக்ஸை தூக்கி நான் எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டால் மை வேல்யூ இஸ் ஒய் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ வாட் இஸ் இட் தே ஆர் சேயிங்? அப்போ எஃப் ஆஃப் ஏ வந்து 8, எஃப் ஆஃப் 6 வந்து b. கரெக்டா? இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வேற யாரும் கிடையாது. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸே தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8 8க்கு தான் மேப் ஆகும். 8 8க்கு தான் மேப் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து 8. 6 6க்கு தான் மேப் ஆகும். அப்போ பியோட வேல்யூ வந்து 6. அப்போ ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னது? 8, 6. ஏ அண்ட் பியோட வேல்யூ என்ன பசங்களா? இட் இஸ் 8, 6. சரியா? 8 8க்கு தான் மேப் ஆகும், 6 6க்கு தான் மேப் ஆகும். ஸோ அதை வச்சு சொல்றேன். ஓகேவா பசங்களா? எஸ். லெட் a is equal to 1 2 3 4 and b is equal to 4 8 9 10. A function f a to b given by. ஓகே, ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ண போறோம்? டொமைன் வரைஞ்சுக்கணும். 1 2 3 4. சரிங்களா? and what about b? b set 4 8 9 10. ரைட்டா? ஸோ நீங்கள் மேப் பண்ண போறீங்க. 1 யாருக்கு மேப் பண்ண போறீங்க? 1 வந்து 4க்கு மேப் பண்ண போறீங்க. அண்ட் 2 யாருக்கு மேப் பண்ண போறீங்க? 2வை 8க்கு மேப் பண்ண போறீங்க. அண்ட் 3 யாருக்கு மேப் பண்ண போறீங்க? 3யை 9க்கு மேப் பண்ண போறீங்க. 4 யாருக்கு மேப் பண்ண போறீங்க? 4யை 10க்கு மேப் பண்றீங்க. ஓகே, ரைட்டா பசங்களா? ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷன் இப்போ யாரு? ஸோ நீ இது ஃபங்க்ஷன் அவனே கொடுத்துட்டான். ஸோ செக் தி டொமைன். டொமைன்ல ஒவ்வொருத்தருக்கும் 4க்கு எவ்வளோ ஆரோஸ் வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. 8க்கு எவ்வளோ ஆரோஸ் வந்திருக்கு? 1 தான். 9க்கு எவ்வளோ வந்திருக்கு? 1 தான். 10க்கு 1 தான். அப்போ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மேப்பிங் தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது நிச்சயமா என்னது? இட் இஸ் an 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேவா பசங்களா? யா. ஸோ இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் and g of x is equal to 1 by 3x, then g of f of g. So then நான் ஈஸியாக பண்ணணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? f of x is equal to
x இருக்க இடத்துலலாம் bracket போட்டுக்கோங்க. g of x is equal to 1 by 3 into x. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்கான்? FOG அப்படின்னா f of g of x. So f உள்ள g of x. g of x என்னது? 1 by 3x. கரெக்டா? இப்போ f of அப்படின்னா என்னது? இந்த xக்கு பதிலாக இதை தூக்கி நீ போட போற. ஸோ 2 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உள்ள யார் இருக்காங்களோ அந்த பிராக்கெட் அப்படியே ரீப்ளேஸ் ஆகணும். நெக்ஸ்ட் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? ஸோ 2 இன்ட்டு இவங்க ஸ்கொயர் பண்ணா 1 by 9x ஸ்கொயர். 1 by 9x ஸ்கொயர். ஸோ வென் யூ மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2 by 9x ஸ்கொயர். 2 by 9x square. So option என்னது? C option. 2 by 9x square தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். Okay. So next check பண்ணலாமா? If a is f is from a to b is a bijective function and if n of b is equal to 7 then n of a is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. Bijectiveனா என்ன அர்த்தம்? Bijective அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? It is 1 to 1 and it is onto function. சரிங்களா? இது 1 to 1 function and it is an onto function. If n of b is equal to 7, n of b வந்து 7. ஓகே, n of a என்னன்னு கேட்டிருக்கான். சரி, ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்க. 1 to 1ஆகவும் இருக்கணும் ப்ளஸ் ஆன் டூவாகவும் இருக்கணும். சரியா? ஆன் டூ ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரேஞ்சு கோடொமைன் ஈக்குவல்னா இப்போ பியில் 7 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 7 எலமெண்ட்ஸுமே மேப் ஆகி இருக்கணும். 7 எலமெண்ட்ஸுமே மேப் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு எலமெண்ட் இருக்கு, இப்படி ஒரு எலமெண்ட் இருக்குன்னா இங்கே ஒரு 7 நம்பர்ஸ் இருக்கு. 1 2 அது 1 2 3ன்னு கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட்ஸ் 1 2 3. நான் 1 2 3ன்னு எழுதுறேன். ஓகேவா? அதுக்காக அதுவும் 1 2 3 இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா பசங்களா? Okay, we have 7 numbers. நம்மளுக்குன்னு 7 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 7 பேத்துல என்ன ஆகுது? வாட் இஸ் ஹேப்பனிங்? எல்லாருமே மேப் ஆயிருக்காங்க. எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு ஆரோ வந்திருக்கு. ஒரு ஆரோவா 2 ஆரோவான்னு தெரியாது. கோடொமைனா எல்லாருமே மேப் ஆயிருக்காங்க. ரைட்டா? இப்போ இது எல்லாமே பைஜெக்டிவ். இது எல்லாமே என்னது? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்போ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்? இவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மேப்பிங் தான் வந்திருக்கணும். ரைட்டா? இப்போ ஓகேவா பசங்க? அப்போ எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மேப்பிங் தான் வந்திருக்குன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மேப்பிங்ஸ் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ ஹெச் வராது. ரைட்டா? இப்படி இருந்தால் தானே பாசிபிள். அப்போ என் ஆஃப் ஏ என்னது? வாட் இஸ் என் ஆஃப் ஏ? இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 7. அப்போ பைஜெக்டிவா இருக்காங்க அப்படின்னா தே வில் பி ஈக்குவல். ஓகேவா? ஏல எத்தனை பேர் இருக்காங்களோ பிலயும் அதே மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. 2 பேர்த்துலயும் ஈக்குவலா இருப்பாங்க. அதுக்காக தான் இவ்வளோ கதை விட்டேன். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு நோ இட். ஏன் அப்படிங்கிற ரீசனை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? எஸ். ஸோ லெட் எஃப் அண்ட் ஜி பி டூ ஃபங்க்ஷன் கிவன் பைன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, ஜி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ரேஞ்ச் ஆஃப் எஃப்ஓஜி கேட்டிருக்கான். பர்ஃபெக்ட். ஸோ இது கொஞ்சம் வரைவோமா ஃபர்ஸ்ட்? ஓகே, இது என்னது? ஓகே, ஒன் செக். நம்ம நெக்ஸ்ட் பேஜில் போட்டுப்போம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ். திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட்டா? ஓகேவா? எக்ஸ் என்னது? 0 வந்து 1க்கு மேப் ஆயிருக்கு. 0 is mapped to 1. Next 2 is mapped to 0. Okay, and next 3 is mapped to -4 and 4 is mapped to 2. Next 5 is mapped to 7. Okay, 5 is mapped to 7. One second.
So 0 is mapped to 1, 2 is mapped to 0, 3 is mapped to -4, 4 is mapped to 2, and 5 is mapped to 7. சரியா? Is it right? Okay. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதே மாதிரி இன்னொரு செட் இருக்கு. We have another set called g of x. என்னது? g of x. Okay, actually இது f of g னா so g தான் first போடணும், அதுக்கப்புறம் தான் f போட்டிருக்கணும். so no problem. see யாரா இருந்தாலும் சரி ரெண்டு பேத்துக்கும் டொமைன் சேமா தான் இருக்கு. ஓகேவா? சேம் அதே x தானே, இதுவும் x தானே. so 0 1 2 -4 7. 0 இருக்கா? 1 இருக்கா? no. 1 is not there. 2 is not there. அப்ப இதை தனியா போடணும். Zero one 0 1 2 -4 2 1 7. வேற யாரும் கிடையாது, இவங்க தான் அது. சரியா? இதுதானே இந்த செட் தானே, இந்த செட் இந்த செட்டும் ஒன்று தானே. எஸ் தே ஆர் சேம் ரைட். ரைட்டா? இந்த செட்டும் ஒன்று தானே. பார்த்தீங்கன்னா தெரியும் 2 2 டைம் போட்டுட்டேன். பட் யூ நோட்டிஸ்ட்? எஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்னடா? ஸோ இது வந்து 2 0 4. ஸோ 0 யாருக்கு மேப் ஆகுது? 2க்கு. 1 யாருக்கு மேப் ஆகுது? 0க்கு. ஓகே. அண்ட் 2 is mapped to 4. 2 is mapped to 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -4 is mapped to 2 and 7 is mapped to 0. 7 is mapped to 0. ஸோ இவங்களோட மேப்பிங் பார்த்துடலாமா? ஸோ 2 is mapped to 2, 1 is mapped to 0, 2 is mapped to 4, 4 is mapped to -5 and 7 is mapped to 0. ஓகே சரியா? எல்லாமே போட்டாச்சா? ஓகேவா? இப்போ என்ன பசங்களா கேட்டிருக்கான்? ஸோ they are asking range of FOG. இப்போ FOG-யை நீ ட்ரா பண்ணு ஃபர்ஸ்ட். FOG-னா என்ன அர்த்தம்? f of g of x. f of g of x-னா என்ன அர்த்தம்? அப்போ எங்கிருந்து எங்க மேப்பிங் வரப்போகுது? x-ல ஸ்டார்ட் பண்ணி g of x-ல ஸ்டார்ட் பண்ணி g of x-ஐ மேப் பண்ண போறோம். g of x-ஐ நீங்க மேப் பண்ண போறீங்க. ரைட்டா? ஓகேவா? தெளிவா இருக்குல்ல? g of x-ஐ நீங்க மேப் பண்ணா போதும். எஸ் பசங்களா? ஓகே. இப்போ நல்லா பாருங்க. f of g தானே கேட்டிருக்கா? எஸ். ஸோ the range of FOG. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகேவா? இப்போ 0 போச்சுன்னா 0 மேப்டு டு 2. ஓகேவா? ஒருவேளை 2 அப்போ ஜியில் ஸ்டார்ட் பண்ணி எஃப்க்கு போங்க. ஓகேவா? 0ல ஸ்டார்ட் பண்ணி 2க்கு போகுது. அப்போ இங்க இருக்க 2. ஓகேவா? யூசிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகேவா? அப்போ இங்க இருக்க 2 இங்க இருக்க 2 எங்க கனெக்ட் ஆகும்? இப்போ 0 2 யாருக்கு கனெக்ட் ஆகுதா? அகைன் இட்ஸ் கனெக்டட் டு 0. அகைன் இட் இஸ் கனெக்டட் டு 0. 2ல முடிஞ்ச அப்போ 2ல இருந்து 0க்கு திருப்பி வரும். ரைட்டா? ஸோ what is the exit? 0 1 2 4 7. ஓகே யாருக்கு போகும்? 2 0 4 2க்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க சொல்ல போறீங்க. ஓகேவா? 0 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற 0ல இருந்து 2க்கு போகுது. இப்போ 2 வந்து யாருக்கு போகும்னு சொல்லியிருக்கோம்? எஃப்ல 2 வந்து யாருக்கு போகும்னு சொல்லியிருக்கோம்? 0க்கு போகும்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? நெக்ஸ்ட் எலிமெண்ட் 1. 1 யாருக்கு போகுது? 0க்கு போகுது. 1 is mapped to 0 and 0 யாருக்கு மேப் ஆகுது? 0 is mapped to 1. is mapped to 1. சரியா? நெக்ஸ்ட் 2. 2 is mapped to 4 ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ 4 யாருக்கு மேப் ஆகுது? அகைன் 2க்கு மேப் ஆகுது. இட் இஸ் அகைன் mapped to 2. ரைட்? நெக்ஸ்ட் 4 mapped to 2 ன்னு சொல்றாங்க. ஸோ -4 mapped to 2. -4 mapped to 2 and again இந்த 2 யாருக்கு மேப் ஆகுது? இட் இஸ் mapped to 0. இட் இஸ் mapped to 0. சரியா? 0 தான் ஆல்ரெடி இருக்குல்ல? 0 தான் ஆல்ரெடி இருக்கு. ரைட்டா? எஸ். நெக்ஸ்ட் 7. 7 யாருக்கு மேப் ஆகுது? 0க்கு மேப் ஆகுது. and 0 is mapped to 1. சேம். வேற ஏதாவது எலிமெண்ட் அதுதான் ப்ராப்ளம். 0 வந்து 1க்கு தான் மேப் ஆகுது. சொல்லுங்க அப்போ இப்போ இதோட ரேஞ்ச் செட் யாரு? who's on the range set? range setல யார் இருக்கா? 0 1 and 2. டி ஆப்ஷன். ஓகே 0 1 2 இவங்க மட்டும் தான் ரேஞ்ச் செட்ல இருப்பான். சரியா? ஞாபகங்களே? ஓகே
So check out the next question. Let f of x is equal to root of 1 plus x square, then what does happen? Okay ma. So அப்போ f of x f of okay என்ன இருக்கு mostly f of x into f of y என்ன கேட்டிருக்காங்க. f of x into f of y. f of x னா என்னது root of 1 plus x square. f of y னா x இருக்க வேண்டிய இடத்துல y இருக்கும். இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. ரூட்டை மல்டிபிள் பண்ணா ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூட் எடுத்துக்கலாம். 1 plus x square into 1 y square. அவ்வளவுதான் சரிங்களா. and what about f of xy? f of xy. so f of xy க்கு என்ன பண்ணுவீங்க square root of 1 plus xy the whole square. so இந்த டேர்முக்கும் lot of difference இருக்குமா இல்லையான்னு கேட்டிருக்கான். ஓகேவா. ஒன்றும் இல்லடா ஏதாவது ஒரு நம்பர் போட்டு போடு. எக்ஸுக்கு ஒரு நம்பர் ஒய்க்கு ஒரு நம்பர் எனி நம்பர் யூ புட் எனி நம்பர். ஸோ எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 போடுங்க. எக்ஸுக்கு 2 போட்டு பாருங்க. எக்ஸுக்கு 2 போட்டால் என்ன கிடைக்கும் 2 and ஒய்க்கு 3. எக்ஸுக்கு 2 ஒய்க்கு 3. just put it here. ஸோ எக்ஸுக்கு 2 போட்டால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்களா 1 plus 2 the whole square 4 and 3 போட்டால் 1 plus 9. so 5 into 9 5 into 9 it is 35 45 root 45. ஓகேவா. இப்போ இந்த நம்பர் செக் அவுட் பண்ணலாம். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணோம். 6 ஸ்கொயர் பண்ணால் 36 36னா ரூட் 37. ரூட் 37 கம்பேர் பண்ணும்போது ரூட் 45 ஆன்சர் அதிகமாக இருக்கும். அப்போ யார் லிட்டரலி அதிகமாக இருப்பாங்க? யார் அதிகமாக இருப்பாங்க? ஓகேவா. இந்த நம்பர் தான் அதிகமாக இருக்கும். சரி நெகட்டிவ்ஸ் ஏதாவது போட்டிங்கன்னா நெகட்டிவாக போட்டாலும் அது பாசிட்டிவாக தான் மாறும். ஸோ லிட்டரலி இவன் தான் அதிகமாக இருப்பான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா பசங்களா. எஸ். ஸோ g is equal to 1, 1, 2, 3, 3, 5, 4, 7 is a function given by g of x is equal to alpha x plus beta, then the values of alpha and beta. Then the values of alpha and beta என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா. alpha and beta என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே என்ன பண்றோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது you have to find how many values. ரெண்டு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்பா பீட்டான்னு ரெண்டு பேர்த்த கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு வேல்யூஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1,1 and 2,3 இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ 1 வந்து 1க்கு மேப் ஆகுது. கரெக்டா. 1 போய் 1க்கு மேப் ஆகுது. அப்போ எக்ஸ் நான் 1ன்னு போட்டேன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். சரியா. இதுக்கு இதுதான் அர்த்தம். ஸோ எக்ஸை நான் 2ன்னு போட்டேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 3 அப்படின்னு அர்த்தம். சரியா பசங்களா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் x of 1 போட்டோம். f of x value 1. ஓகேவா. ஸோ வாட் இஸ் g of x? ஸோ இது ஆக்சுவலி g of x not f of x, g of x. சரியா. ஸோ இப்போ g of x என்னது ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா. அதோட வேல்யூ என்னது 1ன்னு பார்த்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது 1. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 1. ரைட். அதே மாதிரி இங்கே வாட் இஸ் இட் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 3. இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் 2 போடணும். அப்போ 2 ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3. alpha plus beta is equal to 1. 2 alpha plus beta is equal to 3. இப்போ ரெண்டு பேத்துல யாரை சால்வ் பண்றது ஈஸின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பீட்டாவை சால்வ் பண்றதா ஈஸி. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அது கேன்சல் ஆயிடும். ரெண்டு பக்கம் சப்ராக்ட் பண்ணுங்க. இப்போ ஆல்ஃபாலேருந்து 2 ஆல்ஃபா போச்சு அப்படின்னா மைனஸ் ஆல்ஃபா. பீட்டாலேருந்து பீட்டா போச்சுன்னா ஸோ பீட்டாலேருந்து பீட்டா போச்சுன்னா இட் இஸ் 0. யா பசங்களா. பீட்டாலேருந்து பீட்டா போச்சுன்னா இட் இஸ் 0. எஸ் which is equal to 1 3 போச்சுன்னா -2. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது 2. ஸோ ஆல்ஃபா வச்சே ஆப்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆல்ஃபா 2ன்னு பார்த்தா எங்கே இருக்கு ஆல்ஃபா கம்மா பீட்டா தானே கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ பீட்டா கண்டுபிடிக்கிறனாலும் ஓகே, கண்டுபிடிக்கலனாலும் நாட் ஓகே. சரியா. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க f of x. f of x is equal to x plus 1 the whole cube minus x minus 1 the whole cube represents a function. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. சரியா. ஸோ பசங்களா இது வந்து எந்த ஃபங்க்ஷன்றதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 1 தி ஹோல் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் கியூப். a plus b தி ஹோல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். வாட் இஸ் த ஃபார்முலா? a cube plus b cube ரைட்டா அண்ட் ப்ளஸ் 3a into b. அப்போ x into 1. ஓகே. அதே மாதிரி x plus 1 a into a plus b. சரியா. ஓகே. அதுக்கப்புறம் டோட்டல் மைனஸ் போட்டு ஒரு ப்ராக்கெட் போட்டுருக்கோம். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க. a cube
minus b cube minus 3 into a into b a minus b. சரிங்களா? yes. now you multiply. இப்போ multiple பண்ணா so it is 3x into x plus 1 minus minus of minus plus minus into minus plus minus into minus plus 3x x minus 1. சரிங்களா? இப்போ இதுல யாரெல்லாம் கேன்சல் ஆவா? x cube cancel, ரைட்டா? மற்றபடி வேற யார் கேன்சல் ஆவா? திருப்பி பாருங்களேன். ஸோ இதில் பார்த்தோன்னா 3x square கேன்சல் ஆகுமா? ஆகாது. 3x square cancel ஆகாது. ஸோ யூ வில் ஹாவ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். x square என்னது? It is a quadratic equation. Got it? So 6x square plus 6x square. So it's a quadratic equation. Right? பசங்களா? Okay. So unit exercise start பண்ணலாமா? So unit exercise வந்து முடிச்சிடலாம். So it's minus. Right? If the ordered pairs are equal. Ordered pairs equal na என்னது? Find x and b. So ordered pairs equal na x square minus 3x equal to minus 2 ஒன்று. y square plus 4y ஓட value 5 னு அர்த்தம். சரிங்களா? So this x square minus 3x plus 2 equal to 0. y square plus 4y minus 5 equal to 0. இது ஒரு quadratic equation. Quadratic equation solve பண்ண நான் சொல்லி தரேன். x squareக்கு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்கா? அதோட வேல்யூ a. x square கோஎஃபிஷியன்ட் a. கான்ஸ்டன்ட் டேர்ம் c னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஏசியை மல்டிபிள் பண்ணும். அதாவது இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணும். மல்டிபிள் பண்ணா என்னது? 2. சரிங்களா? இப்போ இந்த 2வை எப்படிலாம் எழுதலாம்? மல்டிப்ளிகேஷன்ல 2 into 1 வேற எப்படியும் எழுத முடியாது. ரைட்டா? இப்போ 2 இங்கே 1. இந்த ரெண்டு பேர்த்த என்ன பண்ணா -3 வரும். மிடில் டேர்ம் யோசிக்கணும். ரெண்டு பேர்த்த என்ன பண்ணா -3 வரும். இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் போட்டால் -3 வந்துருமா? ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா நீங்கள் டிவைட் பண்ணிப்ப. எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன மேம்? இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதோட எக்ஸோட வேல்யூ என்னன்னா இதோட ஆப்போசிட் சைன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 2,1. அவ்வளோதான். இதுதான் ஃபேக்டரைசேஷன். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் ஆன்சராக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிப்போம்? 2 into 1 minus 1 minus 2. ரைட்டா? அது எப்படி எழுதுவீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸை முன்னாடி போட்டுக்கோ. சரியா? அப்போ x minus 2 into x minus 1 is equal to 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு டேர்மை இப்படி எழுதிக்கலாம். ரைட்? ஒன் செக் பசங்களா. ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, இது ஒரு சொல்யூஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ஒரு சொல்யூஷன். ஓகே, எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. இப்போ ஒய்க்கு பாருங்க. ஸோ வாட் இஸ் ஒய்? ஸோ இதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணும். ஸோ இதுக்கும் கோஎஃபிஷியன்ட் இருக்கா? ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் -5 தான் கிடைக்கும். 5 எப்படிலாம் எழுத முடியும்? 5 into 1. இது ஒரே பாசிபிலிட்டி தான். ஸோ இந்த 5 என்ன பண்ணால் 4 கிடைக்கும்? சப்ராக்ட் பண்ணால் தான் 4 கிடைக்கும். ஆனால் +4 வரணும். +4னா அப்போ இதுக்கு ப்ளஸும் இதுக்கும் மைனஸும் இருந்தால் தான் +4 வரும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வேரியபிள்? இங்கே ஒய் தான் வேரியபிள். ஸோ ஒய்யை ஆட் பண்ணிக்கும். ஸோ ஒய் + 5 ஒன்று, ஒய் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 5 -5. இப்போ ஒய்யோட வேல்யூ 1. தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணி பண்ணுங்க. So y oda value -5 and y oda value 1. So these are the values of x. Got it pasangla? Okay. So next check பண்ணலாமா? The Cartesian product A cross A has 9 elements. A has 9 elements னா என்ன அர்த்தம்? n of A cross A oda value 9 அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? And among which -1, 0 and 0, 1 are found. Okay? Right. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ n of a into n of a அப்படின்னு எழுதிக்கலாமா? இது 9. இவங்க ரெண்டு பேர்த்து எப்படி எழுதா? n of a தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம்ல? கரெக்டு தானே? அப்போ n of a என்னது? யாரை ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைச்சிருக்கும்? 3 ஸ்கொயர் பண்ணால் தான் 9 கிடைச்சிருக்கும். ரைட்டா? அப்போ ஏல எத்தனை பேர் இருக்காங்க? 3 மெம்பர்ஸ். மொத்தமாகவே 3 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபைண்ட் தி செட் A. இப்போ என்ன கொடுத்துருக்கான்?
-1, 0 belongs to A cross A ன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? -1 belongs to A ன்னு அர்த்தம். 0 belongs to A ன்னு அர்த்தம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் A செட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? 0, 1 belongs to A cross A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ விச் மீன்ஸ் 0 belongs to A, 1 belongs to A. இப்போ ஏல மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். 4. அதில் 2 பேர் ஆல்ரெடி ஈக்குவலாக இருக்காங்க. அப்போ இப்போதைக்கு ஏல எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஏ செட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? -1, 0, 1. இவ்வளோதானா அப்படின்னா நம்மளுக்கு தான் தெரியல, ஏல 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ அந்த 3 பேர் தான் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏல -1, 0, 1 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா பசங்களா? அண்ட் find the remaining elements of A cross A. So remaining elements of A cross A என்னது? ரைட்டா? ஸோ இதுக்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா what are the elements? Remaining elements of A cross A. ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னது? ஃபர்ஸ்ட் -1, -1க்கே மேப் ஆகிற எலிமெண்ட் மிஸ் ஆயிருக்கு. ரைட்டா? -1 0க்கு மேப் ஆனது போட்டாங்க, -1 1க்கு மேப் ஆனது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 0 வந்து -1க்கு மேப் ஆனது போடல. 0 0க்கே மேப் ஆனது போடல. 0 1க்கு மேப் ஆனது போட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் 1 வந்து -1க்கு மேப் ஆனது போடல. 1 0க்கு மேப் ஆனது போடல. 1, 1 போடல. ஓகே, ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னது? தீஸ் ஆர் தி ரிமைனிங் எலிமெண்ட்ஸ். ஸோ 9 பேர் இருக்காங்க, 2 பேர்னா மீதி 7 பேர் நீ எழுதிருக்கணும். செக் பண்ண. 1 2 3 4 5 6 7 7 மெம்பர்ஸ் எழுதிட்டீங்களா? அப்போ கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. given that f of x is equal to 2 type of function, find f of 0. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு ஒரு நம்பர் கொடுத்து 1க்கு கீழே வந்தா 4ன்னும் 1ஐ விட அதிகமா இருந்தா ரூட் ஆஃப் x மைனஸ் 1ன்னு சொல்றான். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் x வந்து 0, x 0, f of 0னா x வந்து 0. x 0னா என்ன அர்த்தம்? லெஸ் தென் 0, லெஸ் தென் 1ன்னு அர்த்தம். லெஸ் தென் 1னா f of x ஓட வேல்யூ என்னது? 4. அப்போ இதோட வேல்யூ என்னது? f of 0ஓட வேல்யூ என்னது? 4 தான். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், x வந்து 3. x 3னா 1ஐ விட அதிகமா இருக்குன்னு அர்த்தம். 1ஐ விட அதிகமா இருக்குன்னா f of x என்னது? ரூட் ஆஃப் x மைனஸ் 1. அப்போ ரூட் ஆஃப் xக்கு பதிலா 3 போடணும். 3 minus 1 which is root 2. ஆன்சர் எழுது root 2. நெக்ஸ்ட், if a plus 1 in terms of a எழுதணும், given that a is greater than or equal to 0. greater than or equal to 0ன்றப்போ ரெண்டு கேஸ் இருக்கு. ஓகேவா? இதே ரெண்டு கேஸ்ல நீ எழுத போற. ரைட்? ஒன்றும் இல்லை. ஸோ f of a plus 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. வேர் a வந்து greater than or equal to 0. aவே greater than or equal to 0. a is greater than or equal to 0னா அப்போ a plus 1 எப்படி இருக்கும்? யார் அதிகமாக இருப்பாங்க? ரெண்டு பக்கமும் +1 பண்ணணும். சரியா? a plus 1 தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ do it a plus 1 on both side. ரெண்டு பக்கம் a plus 1 பண்ணீங்கன்னா இது greater than or equal to 1ன்னு அர்த்தம். greater than or equal to 1 அப்படின்னா what is your function? square root of x minus 1. கரெக்டா? square root of x minus 1. ஸோ இந்த எக்ஸுங்கிற பிளேஸ்ல யார் வரணும்? இவங்க ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ a plus 1. ஸோ which is equal to square root of a. plus 1 minus 1 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்னது? a. square root of a. சரியா பசங்களா? ஓகே. let a is equal to 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. let a வந்து a to f வந்து a to n defined by f of n. f of nங்கிறது highest prime factor of n. இங்க என்ன நம்பர் இருக்கோ அவங்களோட prime factorization. சரியா? அப்ப 9 prime factorization பண்ணா எப்படி பண்ணுவீங்க? 3 into 3. கரெக்ட்? நெக்ஸ்ட் 10. 10 prime factorization பண்ணா 2 into 5. 11 into 1. 12 2 into 2 into 3. 4 into 3. ஸோ அதனால 2 into 2 into 3ன்னு எழுதிக்கலாம். 13 is a prime number. ஸோ 13 into 1 தான். 15 3 5s are அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? நெக்ஸ்ட் 16னா 4 into 4. நெக்ஸ்ட் 17னா 17 into 1.
ஓகே எஸ் இப்போ எல்லாத்தையும் prime factorization பண்ணும். Write f as a set of ordered pairs. Set as an ordered pair. ஓகேவா f of n என்னது highest prime factorization. Highest prime factorization. So f of n is equal to highest number. ரைட்டா அப்போ n வந்து 9 அப்படின்னா f of 9 என்னது 3. இருக்கறதுலே 3 தான் அதிகம். n வந்து 10 அப்படின்னா f of 10 என்னது 5. 2 and 5 ல யாரு கிரேட்டர் 5 தான் கிரேட்டர். n 11 அப்படின்னா f of n என்னது 11 தான். 12 12 ல யாரு கிரேட்டர் 3 தான் கிரேட்டர். 13 13 will be coming and 14 2 sevens are 14 right. 14 கேட்டிருக்கானா இங்க மிஸ் அவுட் பண்ணிட்டேன். 14 இங்க மிஸ் பண்ணிட்டேன். நீங்க எழுதிக்கோங்க சரியா. 14 அப்படின்னா 2 into 7. So 7 தான் greater. 15 5 will be given. 16 4 into 4 எழுதிட்டேனா it is not 4 into 4 prime factorization தான் நான் எழுதணும். prime factorization அப்படின்னா 2 into 2 into 2 into 2. So it is 2 da. Okay. Yes. So 17. F of 17 will be 17. சரிங்களா அப்போ சொல்லுங்க f எப்படி ஆர்டர்ட் பேர்ல எழுதலாம் 9 வந்து 3 க்கு மேப் ஆகும் ரைட்டா 10 வந்து 5 க்கு மேப் ஆகும் நெக்ஸ்ட் 11 வந்து 11 க்கு மேப் ஆகும் ஓகே 12 is mapped to 3 okay next 14 is mapped to 7 next 15 is mapped to 5 next 16 is mapped to 2 next 17 is mapped to 17 okay opposite this is ordered pair la எழுதியாச்சு இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான் find the range of f range னா என்னது செகண்ட் செட்டோட ஆன்சர் மட்டும் எழுதினா போதும் range of f 3 5 11 7 5 எழுதியாச்சு 2 17 13 மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சாரி 13 மிஸ் பண்ணிட்டேன் yes 13 17 இவங்க எல்லாருமே வருவாங்க யா பசங்களா so 2 5 so 2 3 5 7 11 13 and 17 ஓகேவா இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க சரியா பசங்களா yes find the domain of the function domain கேட்டிருக்காங்க domainனா x க்கு யார் வரைக்கும் போட முடியும் அப்படிங்கறதா question ஓகேங்களா யா பசங்களா ஸோ இது ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களோட 11th தான் யூஸ் பண்ணுவீங்க பட் 10th கற்றுக்கோங்க ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்கிறவங்க எப்பவுமே கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வா இருப்பாங்க 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வில் பி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் இப்போ 1 மைனஸ் எக்ஸ் 1 பிளஸ் எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 சரிங்களா அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூலாம் இருந்தால் அது கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வா இருக்கும் ஓகேவா யா பசங்களா என்ன வேல்யூஸ்லாம் போட்டால் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0வா இருக்கும் when you put x is 2 x 2 னு போட்டனா it is minus 2 னு வந்துரும் ரைட்டா சோ 1 தாண்டும் போது சரி minus 1 தாண்டும் போது சரி இவங்க வந்துட்டு நெகட்டிவா போயிடுவாங்க greater than 0வா இருக்க மாட்டாங்க அப்போ x is equal to minus 1 0 1 இவங்க தாண்டி நீ யாரையுமே போட முடியாது யார போட்டாலும் அங்க வந்துட்டு நெகட்டிவா வந்துரும் சரிங்களா சோ இது சிம்பிளி சொல்ல போனா உங்களோட டொமைனை நீங்க எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பீங்க so your x is 1ல ஸ்டார்ட் பண்ணி minus 1 1ல இருந்து minus 1 வரைக்கும் இருந்தாலே போதும் சரியா பசங்களா யா so see this question if f of x is equal to x square g of x is equal to 3x h of x is equal to x minus 2 prove that இத நம்ம prove பண்ணோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் x இருக்க எல்லா இடத்துலயும் bracket போடணும் g of x equal to 3 into x h of x equal to x minus 2 பார்த்தோம்ல யா பசங்களா இப்போ நீ என்ன யோசிக்க போற ஃபர்ஸ்ட் f o g o h பண்ணனும் அப்ப என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் f o g ய பண்ணனும் f of g னா என்னது f of g of x f of g of x ன்னு அர்த்தம் f of g of x னா என்ன அர்த்தம் g of x ஃபர்ஸ்ட் போடுங்க 3x
ஸோ ஓகே இப்போ எஃப் ஆஃப் 3x யார் கூட கம்பேர் பண்ணணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3x. அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கா? அப்போ இந்த பிராக்கெட் தான் போடணும். அதுக்கப்புறம் தான் ஸ்கொயர் போட்டிருக்காங்க, ரைட்டா? OH. ஸோ விச் இஸ் 9x ஸ்கொயர். தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். OH. ஹெச்னா என்னது? எக்ஸ் மைனஸ் 2. எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? சி, இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த பிராக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும், கரெக்டா? இங்க இருக்க எக்ஸுக்கு பதிலாக இந்த ஓக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களால ரீப்ளேஸ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக இவங்களை ரீப்ளேஸ் பண்ணணுமா? ஸோ 9 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஓ எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கு. இப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக இந்த பிராக்கெட். ஸோ 9 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். இதோட ஆன்சர் என்னது? 9x ஸ்கொயர் பிளஸ் 4 minus 4x. வச்சுக்கோ, ரைட்? செகண்ட் FOGOH என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ FO அப்படி இருக்கட்டும், G of H of X ன்னு எழுதிக்கலாமா? வாட் இஸ் H of X? இங்கே தான் எழுதியிருக்கோம்ல. வாட் இஸ் H of X? X minus 2. ஸோ G of X என்னது? வாட் இஸ் G of X? G of X is 3x. ரைட்டா? இது யார் கூட கம்பேர் பண்ணும்? 3x கூட கம்பேர் பண்ணும். ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 3xன்னு போடணும். அப்போ 3 போட்டுட்டு அந்த ப்ராக்கெட்டுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும், ரைட்டா? ஓகே, ஸோ எஃப் ஆஃப் 3x மைனஸ் 6டா. எஃப் ஆஃப் 3x மைனஸ் 6, சரியா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது? எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ப்ராக்கெட்டை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? So 3x square பண்ணா 9x square, right? And 6 square பண்ணா 36, right? And இவங்க ரெண்டு பேரையும் multiple பண்ணணும். So 6 4 18 18 2 times multiple பண்ணா 36. Same minus 36x a plus b தி whole square formula யூஸ் பண்ணனா, right? இப்போ இதுலேருந்து திருப்பி 9 காமனாக எடுத்தீங்கன்னா எல்லா டேர்ம்ல இந்த 9 காமனாக எடுக்கலாம்ல. 9 காமனாக எடுத்தால் இவங்களே உனக்கு கிடைப்பான். ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2 they are equal. சரியா பசங்களா? அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. ஸோ லெட் a is equal to 1, 2, b is equal to 1, 2, 3, 4 and c is equal to 5, 6, d is equal to 5, 6, 7, 8. Verify that a cross c is a subset of b cross d ஆன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் தானே நம்ம 1 மார்க்கில் பார்த்தோம். சேம் சம் அவ்வளோதான், சரியா? ஸோ சி இதை ஆமாம், அது வெரிஃபை ட்ரூன்னு தான் வரும், பட் வெரிஃபை பண்ணும், ரைட்டா? ஸோ இப்போ ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு எழுதும். ஏ கிராஸ் சின்னா வந்து ஏழுக்கு ஒவ்வொருத்தரும் சிக்கு மேப் ஆகணும். இப்போ 1 வந்து 5க்கு மேப் ஆகணும் அண்ட் 1 வந்து நம்மளுக்கு 6க்கு மேப் ஆகணும், ரைட்? நெக்ஸ்ட்டு 2 5க்கும் 2 6க்கும் மேப் ஆகணும், ரைட்டா? இதுதான் ஏ கிராஸ் சி. ஓகே, நெக்ஸ்ட் பி கிராஸ் டி கண்டுபிடிங்க. வாட் இஸ் பி கிராஸ் டி? பில இருக்க ஒவ்வொருத்தவங்களும் சி கூட கிராஸ் ப்ராடக்ட், டி கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும். 1 5 கூட 1 6 கூட 1 7 கூட 1 8 கூட, சரிங்களா? நெக்ஸ்ட் வாட் இஸ் இட்? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 2 வந்து 5 கூட 2 6 2 7 2 8 கூட, சரியா பசங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 is mapped to 5, 3 is mapped to 6, 3 is mapped to 7 and 3 is mapped to 8. நெக்ஸ்ட் யாரு? 4. 4 is mapped to 5, 4 is mapped to 6, 4 is mapped to 7 and 4 is mapped to 8. ஓகேவா? எஸ். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், சப்செட்டா இல்லையான்னு. இங்க இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் 1 5 1 6 2 5ன்னு இருக்கு. ஆமா, ரைட்? இந்த 4 எலிமெண்ட்டை இப்போ நம்ம பிக் அவுட் பண்ண போறோம், ரைட்டா? யார் இருக்கா? 1 5 1 6 இருக்கா? whether it is there or not அதை மட்டும் பார்த்து சொல்லு. எல்லா நம்பரும் இந்த செட்ல இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா? எஸ். நெக்ஸ்ட் 2 5 2 6 2 5 2 5 6னா இதுதானே? யா, திஸ் ஒன், ரைட்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கவங்க எல்லாருமே இதுல இருக்காங்க, which implies A cross C is a subset of B cross D. Hence verify. Okay? Hence verify. If f of x is equal to x minus 1 by x plus 1 and x is not equal to minus 1, then show that
ஷோ தட் f of x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க, அதாவது FOF கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ f(x)னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், x இருக்க எல்லா ப்ராக்கெட்டையும் ப்ராக்கெட் போட்டுக்கோ. ஓகே, இப்போ f(x). இப்போ ஃபர்ஸ்ட் f(x)னா யாரு, x minus 1 by x plus 1. ரைட்டா? சி இந்த ப்ராக்கெட் இருக்க எல்லா இடத்துலையும் இந்த ப்ராக்கெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். இட்ஸ் a difficult task தான். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கா, இப்போ x minus 1 by x plus 1. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, பிளஸ் மைனஸ் 1 இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு டிவைட் இருக்கு, நெக்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பிளஸ் 1 இருக்கு. சரியா பசங்களா? இப்போ இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். x minus 1 by x plus 1 minus 1 divided by x minus 1 by x plus 1 plus 1 இருக்கு. சரியா? அப்போ என்ன பண்ணுவீங்க, இது மேல இருக்கிறது பாருங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு இன்டீஜர். எல்சிஎம் எடுக்கணுமா, எல்சிஎம்னா கிராஸ் மல்டிபிள். ஸோ x minus 1 by x plus 1 minus of x plus 1 கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டா ஒரே எல்சிஎம், ரைட்? ஒரு பெரிய நியூமரேட்டர். அண்ட் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ x minus 1 plus x plus 1 divided by x plus 1. சரியா? இப்போ நியூமரேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணனா x minus 1 minus x minus 1 divided by x plus 1. இங்க என்ன ஆகும், 1ம் 1ம் கேன்சல் ஆகி 2x வரும். 2x divided by x plus 1. இப்போ இந்த ஹோல் டிவைடு இதுதான் டினாமினேட்டர். இந்த டினாமினேட்டருக்கு கீழே ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கா, அப்போ அது ரெசிப்ரோக்கல் ஆகும்ல. எஸ், இட் வில் கெட் ரெசிப்ரோக்கல், ரைட்? ஸோ இது பார்த்தோன்னா இப்போ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுது, -2 by x plus 1 இன்டூ இது அப்படி ரெசிப்ரோக்கட் ஆனால் x plus 1 மேலே கீழே 2x வந்துடும். சரியா? இப்போ எல்லாம் கேன்சல் ஆகும், x plus 1 டேர்ம் x plus 1 டேர்ம் கேன்சல், 2 கேன்சல். இப்போ யார் இன்னும் மிச்சம் இருக்கா, -1 by x. யார் இன்னும் மிச்சம் இருக்காங்க, -1 by x. Hence proved. ஓகேவா? It is hence proved. சரியா பசங்களா? யா. So g of 1 by 2. So g of 1 by 2. இப்போ g of x என்னது, x minus 2 by 3. So g of x. So g of f of x na x minus 2 by 3. So x இருக்க வேண்டிய இடத்துல நான் ஃபுல்லாக போடணும். ஸோ ப்ராக்கெட் இருக்கா, அப்போ x minus 2 by 3, அதுக்கப்புறம் -2 இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு டிவைட் இருக்கு. ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும், இதுவும் எல்சிஎம் எடுப்பீங்க. ஸோ x minus 2 minus 6 divided by 3 divided by 3. ரைட்டா? எஸ். ஸோ இதுதான் நம்மளோட டிவைடு. இப்போ இந்த டிவைடுக்கு மேலே ஒரு ஃப்ராக்ஷன், கீழே ஒரே ஒரு டினாமினேட்டர் தான் இருக்குது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் மல்டிபிள் ஆயிப்பாங்க. ஸோ x minus 8 divided by 9. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவன் என்ன கேட்குறான், ஹாஃப் கேட்குறாங்க. ஜிஜி ஆஃப் ஹாஃப். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ஹாஃப்னு போடணும். அப்போ ஹாஃப் -8 by 9. ஸோ திருப்பி எல்சிஎம் எடுத்தனா 16ல 1 போச்சுன்னா 17. ஸோ -17 by 2 divided by 9, which is -17 by 18. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா பசங்களா? ஸோ மீதி இருக்க சம்ஸ் எல்லாமே ட்ரை அவுட் பண்ணுங்க. அண்ட் கூடவே ஸோ 10th சம் மட்டும் இருக்கு. யூ ரியலி டூ ஃபார் த 10th. ஸோ இந்த 10th சம் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்கறது கஷ்டம் தான். ஏன்னா டொமைன் பற்றி நீங்கள் இப்போ படிக்க மாட்டீங்க, 11th ஸ்டாண்டர்ட்லாம் படிப்பீங்க. ஸோ இதுக்கு எந்த சான்சஸும் இல்லை. மற்ற எல்லா கொஸ்டின்ஸும் ட்ரை அவுட் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? ஸோ மீதி அண்ட் ஃப்ரைடே வி ஹாவ் அ லைவ், மறந்துடாத. ஸோ சாரி, மண்டே அகெயின் வி ஹாவ் மண்டே லைவ். ஸோ அந்த மண்டே லைவ்ல வி ஆல் மீட் இட். ஓகேவா பசங்களா? ஸோ பை ஆல், டேக் கேர். இதோட PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன்.